துரியோதனன் பீமனின் வலிமையால் மிகுந்த பயமடைந்திருந்தான். அவனை அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டான். ஒரு நாள் பாண்டவர்கள் அனைவரும் கங்கை நதிக்கரையில் குளிக்கச் செல்கிறார்கள். அப்போது துரியோதனன் பீமனுக்காக சிறப்பாக உணவு தயார் செய்யும் பொழுது அதில் விஷம் கலந்து விடுகிறான். பீமன் அதனை தெரியாமல் உண்கிறான். உணவு சாப்பிட்டதும் அவன் மயக்கமடைகிறான். உடனே துரியோதனன் மற்றும் துச்சாதனன் சேர்ந்து பீமனை கொண்டு வந்து ஒரு ஆழமான நதிக்கிணற்றில் தள்ளுகிறார்கள். பீமன் நீரில் மூழ்கி இறந்து விடுகிறான் என அவர்கள் நினைத்தனர். ஆனால் பீமன் அந்த ஆழ்ந்த கிணற்றின் கீழே நாகலோகத்தில் சேர்கிறான். அங்கு நாக தேவதைகள் இருப்பவர்கள் அவனை காப்பாற்றுகிறார்கள். அவர் பீமனின் வலிமையையும் வீரத்தையும் அறிந்து நாகரசா வசுகியிடம் அழைத்துச் செல்கிறார்கள். வசுகி பீமனின் துணிச்சலையும் தர்மபுத்திரனின் சகோதரனாக இருப்பதையும் அறிந்து பீமனுக்கு ஒரு அரிய பானத்தை அளிக்கிறார். அந்த பானம் 7 ஆள்கள் தூக்கக்கூடிய அளவுக்கு வலிமை, எந்த ஆயுதத்தையும் தாங்கும் சக்தி, சிறந்த உடல் உறுதி அனைத்தையும் அளிக்கிறது. பீமன் 8 நாட்கள் நாகலோகத்தில் உறங்கி ஒவ்வொரு நாளும் அந்த பானத்தை பருகுகிறான். 9ஆம் நாளில் நாகர்கள் அவனை மீண்டும் நிலத்தில் கொண்டு வந்து விடுகிறார்கள்.